ஆமாங்க. நம்ம புதுக்கோட்டையில உள்ள கொப்பன கோட்டைக்கு தாங்க போயிருந்தோம். கொப்பனேஸ்வரர பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம். இங்க எல்லாருமே போகும்போது சாமி ஆடிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது இந்த மாரி வெளியூர்ல வேண்டுதல் வச்சிருப்பாங்க. இந்த ஊர்ல வந்து நிறைவேத்துறதுக்காக வருவாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப மெய் சிலுந்து சாமி ஆடிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்க்கலான்னு அங்க போயிருந்தேங்க. அங்க எல்லாருமே ரொம்ப ஏதோ ஒரு ஏக்கத்தோட, ஏதோ ஒரு பாசத்தோட ரொம்ப ஆவலா அந்த சாமிய வந்து ரொம்ப வரவேத்துட்டு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட பண்பாடு எல்லாமே அந்த ஒரு இதுல இருக்குங்க. சாமி ஆடுறதுங்கிறது ரொம்ப அருள் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம சாமி அவங்க மேலே ஏறுது அப்படிங்கிற போது அவங்க அந்த அளவுக்கு அந்த சாமி மேலே அவங்க ரொம்ப பக்தியோடு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய அருளாட்டம் இருக்கும். அந்த அருளாட்டத்தை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது செல்லே ஸ்டெக் ஆகுதுங்க. அதாவது ஒழுங்காக எடுக்க முடியாமல் அந்த எனக்கே வந்து புல் சிலுத்துருச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்க ஆடுறதை கிளியராக ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பக்தியோட அந்த பவர்ஃபுல் பாசிட்டிவ் வைப் அந்த இடத்துல இருந்துச்சுங்க. நான் அப்படியே அதை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே அவங்களோட சேர்ந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன்.